நல்லது. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை துவக்கத்தை தருகிறார். என் வேதனைக்கு முற்றுப்புள்ளி, என் வேதனைக்கு முற்றுப்புள்ளி. தீக்குள்ள தூக்கி போடவும் சாவான், ஆனா தீக்குள்ள போனவன் ஒரு சேதம் இல்லாமல் திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்வார், தான் பதில் செய்வார். ஆனா எப்பவுமே கூப்பிடுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்டிங்ல கர்த்தர் பதில செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா. பிரச்சனைக்காக கூப்பிடுறவங்களுக்கு இந்த வார்த்தையை நான் ஆண்டவர் இதை இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்ல வச்சிருக்கிற இந்த வார்த்தையை. ஆனா இன்னைக்கு இந்த வார்த்தையை தியானிக்கும் போது திரும்பவும் அதுதான். நீங்க பாத்தீங்கன்னா தாவீதினுடைய லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இமிடியேட்டான ஆன்சர்ஸ் வந்துட்டே இருக்கும். அமலேக்கியர் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. தாவீது வந்து பார்ப்பார், நெருக்கப்படுவார், மிகவும் நெருக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே அவன் ஏபோத்தை கொண்டு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் போலாமா அப்படின்னு கேட்ட இமிடியேட்டா பதில் வருது, நீ போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். இமிடியேட்டா ஆண்டவர் தாவீது அனுப்புறாரு. கூட வந்தவர்களை பாதி பேர் நின்ற பிறகு கூட தாவீது போய் முறியடிக்கிறான், ஜெயிக்கிறான், எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறான். ஆமே, அதே போல அநேகருடைய வாழ்க்கையை எடுத்து வைக்க சொல்ல முடியும். யோசபாத்தின் வாழ்க்கையை பாருங்க. ஆமே, ராஜாக்கள் வந்து எதிராக யுத்தம் பண்ண வந்து நிக்கிறாங்க. யோசபாத் ஜெபிக்க உட்கார்றான். இமிடியேட்டா கர்த்தர் ஆவியை அனுப்பி எழுப்பி சொல்ல வைக்கிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தம் கர்த்தருடையது சொல்லி இமிடியேட்டான ஆக்ஷன் ஆண்டவர் செஞ்சிட்டு இருக்கிறார். ஆனா இந்த ஜனங்களை பாருங்க, 430 வருஷம். ஏன் இந்த 430 வருஷம் இந்த அடிமைத்தனம் நீளமான ரீசன் என்னன்னா, இவர்களுடைய கூப்பிடல் எப்போ கூப்பிட தொடங்கினாங்க, பிரச்சனை அதிகமான பிறகு. இன்னைக்கு அநேகர் வந்து பிரச்சனைக்காக மட்டும் கூப்பிடுறோம். பிரச்சனைக்காக கூப்பிடுகிற கூட்டமாய் அல்ல, எப்பொழுதுமே தேவனை கூப்பிடுகிறவர்களாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே தேவனை கூப்பிடுகிற ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே அங்க கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஆமே, சீஷர்கள் படகுல அப்படி அடிக்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் போதே கூப்பிடல. ஆமே, எப்ப கூப்பிட்டாங்க தெரியுமா, மூழ்க போற டைம்ல கூப்பிட்டாங்க. ஐயரே உமக்கு கவலை இல்லையா? ஆமே, ஆண்டவர் சைலண்டா இருந்துட்டார். நீ எப்ப கூப்பிடல எனக்கு தெரியும். அதனால ஆண்டவர் எப்ப பதில் கொடுக்க தொடங்கினார்னா, அந்த பிரச்சனை எக்ஸ்ட்ரீம்ல, அதாவது மூழ்கிற தருவாய் பதில் வரும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் பதில் தருவார். ஆனா பிரச்சனைக்காக மட்டும் நான் கூப்பிடுறேன்னா சில நேரத்தில் அந்த பிரச்சனையுடைய எக்ஸ்ட்ரீம்ல கர்த்தர் என்ன கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. பிரச்சனையுடைய எக்ஸ்ட்ரீமை நான் பார்க்க கூடாதுன்னா பிரச்சனை இல்லாத போதே கூப்பிட தொடங்குங்க. அவன் என் நெருக்கத்தினுடைய அந்த ஆழத்தை நான் பார்க்கறதுக்கு முன்பாகவே என் விசாலத்திலே நான் கூப்பிட தொடங்கிட்டேன்னா, நெருக்கம் வருதுன்னு அந்த ஆரம்பத்திலே கர்த்தர் என் முன்னின்று எனக்காய் கிரியை செய்ய அவர் வல்லவர் நிச்சயம் உள்ளவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. நெருக்கம் வரும்போது மட்டும் கூப்பிடுகிற கூட்டமா அல்ல, நெருக்கத்தில் மாத்திரம் கூப்பிடுகிற கூட்டம், எப்பொழுதும் கர்த்தரை. அதுதான் 34வது சங்கீதத்தில் தாவீது வந்து அதை அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள். தெரிந்த சங்கீதமானாலும் இந்த காலை நேரத்தில் ஒரு விஷயம் கூட அந்த சங்கீதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை ஆமே நான் வாசிக்கிறேன். இங்க பாருங்க, அங்க சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி கீழே சொல்றார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவு இல்லை. கீழே சொல்லிட்டு கீழே சொல்றாரு, ஆமென், 15வது வசனத்துல, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்குதான். யாருடைய கூப்பிடுதலுக்கு? நீதிமான். இந்த நீதிமான் தான் யாருன்னா, அவன் எப்பொழுதும் தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறான், எப்பொழுதும் தேவனை தேடிக்கொண்டு. அவனுக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் தேவனை தேடுகிறவன் அல்ல, எப்பொழுதும் பிரச்சனத்தில் இருந்து தேவனை தேடுகிறவன். ஹல்லேலூயா. ஒரு நெருக்கத்துல மட்டும் கூப்பிடுகிறவன் அல்ல, தன் விசாலத்திலும் கர்த்தரை கூப்பிட்டு அவன் எப்ப கூப்பிட்டாலும் அவர் செவி எப்படிதான் இருக்கும், திறந்தாரும். சொல்லிட்டு கீழே சொல்றாரு 17வது வசனத்துல, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். 19ல சொல்றாரு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு பிரச்சனை கூட அந்த நீதிமான தோற்று போக கர்த்தர் விட மாட்டார். பிரச்சனை வராதுன்னு சொல்லல ஆண்டவர். இந்த பூமியில வாழுகிற நாள் வரையிலும் உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு.
இந்த வார்த்தையை ஆண்டவர் வந்து கூட்டமாய் வந்த ஜனத்திட்ட சொல்லல, கூட வந்த கூட்டத்திட்ட சொல்றார். ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப அவர்கிட்ட நெருங்குகிறவர்களுக்கு இந்த பூமியில என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. ஆமென். ஆனா தூரமா இருக்கிறவங்களுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, உபத்திரம் ஜாஸ்தியானாலும் உபத்திரத்துல ஒன்னும் நம்மை சேதப்படுத்த கர்த்தர் விட மாட்டார். ஹல்லேலூயா. தீக்குள்ள தூக்கி போடவும் சாவான், ஆனா தீக்குள்ள போனவன் ஒரு சேதம் இல்லாமல் திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்வான். ஹல்லேலூயா. இதுதான் தூரமா இருக்கிறவங்களுக்கும் நெருங்கி இருக்கிறவங்களுக்கு வித்தியாசம். நம்ம தூரமா இருக்கிறவனுக்கு வந்து தீக்குள்ள போக மாட்டான், ஆனா தீக்கிட்ட போனாலே செத்துருவான். ஆனா நெருங்கி இருக்கிறவன் தீக்குள்ளதான் போவான், ஆனா ஒரு வாசனை கூட மேல கர்த்தர் பட விட மாட்டான். ஹல்லேலூயா. நெருக்கத்துல மட்டும் கூப்பிடுகிற கூட்டம் அல்ல, விசாலத்திலும். அன்பான தேவ பிள்ளை, நான் இன்னைக்கு பிரச்சனைக்காக அவரை கூப்பிடுறேனா இல்ல எப்போதுமே அவரை கூப்பிடுறேனா? என் கூப்பிடுதல் வந்து பிரச்சனைக்காக மட்டும் அப்பான்னு கூப்பிடுறவனாய் நான் இருக்கிறேனா, இல்ல எப்பொழுதுமே அப்பா அப்படி கூப்பிடுறவனா நான் இருக்கிறேனா? ஹல்லேலூயா. சிலர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா, பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கூப்பிடுவாங்க. அப்படியும் கூப்பிடக்கூடாது. ஐயா நான் கூப்பிடல, நான் பிரச்சனை வந்துடும், அப்படி இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும், அதாவது அவரை துதிச்சுட்டே இருப்பேன். துதிக்கிறவன் வாழ்க்கையில பிரச்சனை வராதுன்னு பைபிள் சொல்லல, ஆனா பிரச்சனை வந்தாலும் ஆமென் அதுல ஒரு சேதம் உண்டாகாதபடி, அதாவது பிரச்சனத்துல இருக்கிறவனுக்கு பெருமூச்சை வர கர்த்தர் விட மாட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனத்துல இருக்கிறவனுக்கு பிரச்சனைனால பெருமூச்சு வர கர்த்தர், காரணம் பிரச்சனை ஆரம்பத்திலே பிரச்சனை எனக்காய் கிரியை செய்ய தொடங்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெருமூச்சு நிலவல் வருதுன்னா எங்கேயோ நான் கோட்டை விட்டுட்டேன்னு அர்த்தம். தேட வேண்டிய நேரத்தில் தேடுறதை விட்டுட்டு பெருமூச்சு வந்து, இந்த ஜனம் மட்டும் யோசேப்பு இருந்த நாட்களிலே தேவனை தேடினதை போல அதே தேடல் இருந்திருக்குமானால் நான் விசுவாசிக்கிறேன், இந்த அளவுக்கு தவிக்க கர்த்தர் விட்டிருக்க மாட்டார். தவிக்க கர்த்தர் விட்டிருக்க மாட்டார். காரணம், அவரை தேடுகிற ஒருவரும் கர்த்தர் விருதாய் போக விடவே மாட்டார். இன்னைக்கு தவிக்கிற லெவலுக்கு இன்னைக்கு இந்த கூட்டம் வருதுன்னா பிரச்சனை என்ன? பதில் வருது, ஆனா எப்போ வருது? ஒரு பிரச்சனை எக்ஸ்ட்ரீம்ல அந்த லெவல்ல போய் நின்ன பிறகு பெருமூச்சு விடுறாங்க. பெருமூச்சு லெவலுக்கு இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை வருதுன்னா நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம், தேவனை தேடுவதில்ல. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்காய் ஆண்டவர் அவன் நினைப்பூட்டுகிறார். பிரச்சனைக்காக தேவனை தேடாதீங்க, எப்போதுமே தேவனை தேடுங்க. பிரச்சனையில கர்த்தர் உங்க கூட துணையாய் நின்று விடுவிக்க வல்லவர். காரணம், நாம் ஆராதிக்கிறவர் நம்மை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அவர் கண்ணோக்கி பார்த்தார்னா, கண்ணோக்கி நினைச்சார்னா, ஆமாம் அடுத்து இமிடியட்டா அவருடைய ஆக்ஷனை பார்க்கலாம். அவர் உடனே எழுந்தருளுகிறார். மோசை முடியாதுன்னு சொன்னாலும் துரிதப்படுத்தி அனுப்புகிறார். மோசை வேண்டான்னு சொன்னாலும் அவனை உருவாக்கி கர்த்தர் அனுப்புகிறார். ஏன்னா அவர் கண்ணோக்கி பார்த்து நினைத்தருளினார். இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே நீங்க என்ன பார்க்கறது மட்டும் இல்லப்பா, நீங்க என்ன நினைக்கணும் ஆண்டவரே. பார்க்கறது வேற, பார்த்து நினைக்கிறது வேற. நம்ம நிறைய விஷயத்தை அப்படி பார்த்துட்டு போயிடும், ஆனா சில விஷயத்த பார்த்துட்டு அப்படி நினைச்சிட்டே இருப்போம் இல்ல? ஆமே. அப்படி நினைவுக்கு வருதுனாலே அந்த காரியத்தில் ஏதாவது செய்யணும்னு நம்ம இருதயம் தோணிட்டே இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை கேட்போம், ஆனால் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். சில விஷயங்களை கேட்டுட்டு விட மாட்டோம், அது நம்முடைய மைண்ட்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேட்ட விஷயத்துக்காக நம்ம ஏதாவது செய்ய தோணும். சில ஜெபங்கள்லாம் நமக்குள்ளே வரது வந்து நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கேட்போம். எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்கு நம்ம வீட்டில் போய் ஜெபிப்போமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் சில ப்ரேயர் பாயிண்ட்ஸை நம்ம கேட்டு அப்படியே நினைவுக்குள்ளே கொண்டு வந்துடும். அந்த ஜெபம் வந்து எங்கேயும் தொடரும் தெரியுமா? வீட்டில் போனாலும் தொடரும். சில ப்ரேயர் பாயிண்ட்ஸ் பலவீனர்களுக்கெல்லாம் ஜெபிக்கும் போது நிறைய பேர் சொல்லுவாங்க. திடீர்னு ஏதாவது சின்ன பிள்ளைங்க பேர் சொல்லிட்டு 6 மாதம் குழந்தை 3 மாதம் குழந்தைன்னு சொல்லிட்டா நமக்கு வீட்டில் போனாலும் அதுதான் ஞாபகத்தில் இல்லை. ஏன்னா அதை நம்ம பார்த்தது மட்டும் இல்லை, அதை நினைக்கவும் தொடங்கிட்டோம். பார்த்து நினைச்சிட்டோம்னா, நாமே ஜெபிக்கிறதுல இவ்வளோ தீவிரம் காட்டும் போது அவர் பார்த்து நினைச்சிட்டார்னா எனக்காய் கர்த்தர் எழுந்தருளதுல எவ்வளோ தீவிரம் காட்டுவான். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம் இதுதான். ஆண்டவரை நான் பார்க்கறது மட்டும் இல்லை, என்ன நினைச்சிருங்க ஆண்டவரே. நோவாவை நினைத்தருளினது காற்றை வீசுறார்,
அல்லேலூயா. அன்னாளை நினைத்தருளினது அவளுக்கான நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளினதும் அவன் மோசை அனுப்பி கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். பேதுருவை நினைத்தருளினார். பேதுருவின் படகை கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிச்சார். என்னை கர்த்தர் நினைத்தார். ஒரு விசை 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பகல் நேரத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கிற என்னை கண்ணோக்கி நினைப்பீராக, கண்ணோக்கி நினைப்பீராக. அப்பா பல நேரத்தில் பிரச்சனைக்காக மட்டும்தான் உங்களை தேடுறேன். சாரி அப்பா, இன்றைக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை எனக்கு தாங்க. பிரச்சனைக்காக மட்டும் தேடுகிறவன் அல்ல, எப்பொழுதுமை தேடுகிறவனா, எப்பொழுதுமை தேடுகிறவனா, எப்பொழுதுமை தேடுகிறவனா. ஆண்டவரே என்னை கண்ணோக்கி நினைத்தருளுவீராக, என்னை கண்ணோக்கி நினைத்தருளுவீராக. இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க பார்க்கலாம். என்னை கண்ணோக்கி நினைத்தருளும் ஆண்டவரே. எத்தனை வருட ஆமென் அடிமைத்தன கட்டானாலும் அவர் கண்ணோக்கி நினைத்தருளினார். ஆமென் இமிடியேட்டான விடுதலை உண்டு சபையே. எத்தனை வருடம் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆனாலும் அவர் இந்த காலை நேரத்தில் கண்ணோக்கி நினைத்தருளினார். இமிடியேட்டான ஒரு ஆன்சர் உனக்காய் வரும் இயேசுவின் நாமத்தில். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கி நினைத்தருளின என் தேவன் இன்றைக்கு அநேக குடும்பத்தை கண்ணோக்கி நினைத்தருளி ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியா, ஒரு விடுதலை கட்டளையிடும்படியா என் ஆண்டவர் இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். விட்டு கொடுத்து ஜெபியுங்கள், நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே என்னை கண்ணோக்கி நினைத்தருளுவீராக, என்னை கண்ணோக்கி நினைத்தருளுங்க ஆண்டவரே. என்னை கண்ணோக்கி நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர். ஹல்லேலூயா. எங்கே போவேனா தேவகுமாரா, தேவகுமாரா இயேசுவே தேவகுமாரா. ஒரு விஷயம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று 2 நிமிஷம் இந்த வார்த்தையை வைத்து நம்ம ஜெபித்து நம் கர்த்தரை ஜெயத்தோடு ஆராதிக்க போகிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்கள் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். அவர் நினைத்தருளும் போது எதை சேர்த்து நினைத்தருளினார்னா அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை நினைத்த கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி அவர்களை நினைத்தருளினார். அவர் கண்ணோக்கி நினைக்கும் போது எதையும் சேர்த்து நினைப்பார்னா நம்முடைய உபத்திரவத்தை மட்டும் பார்க்கிறது, நம்மோடு பண்ணின உடன்படிக்கை, வாக்கு தத்தங்கள். ஆமென். வேதனைக்கு முற்றுப்புள்ளி, வாக்கு தத்தத்தை செயல்படுத்துகிறார், விடுதலைக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இப்ப 2 கரங்களை உயர்த்தி ஆமென். சில நேரத்தில் பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல நாட்களாக சில காரியத்துல பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற சில உள்ளங்கள் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவரே எந்த காரியத்தை நிமித்தம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில சில பெருமூச்சின் சத்தம் எழும்போதோ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என்னை கண்ணோக்கி நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி நினைத்தருளும் ஆண்டவரே. உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் நான் இந்த வார்த்தையை விசுவாசித்து பலிபீடத்திலிருந்து பேசுகிறேன். இப்பொழுது நீங்கள் கூப்பிடுகிற இந்த கூப்பிடுதலுக்கு கர்த்தர் தூரத்திலிருந்து அல்ல, உங்கள் சமீபத்திலிருந்து பதில் தர விரும்புகிறார். சமீபத்தில் இருக்கிறார். நீ கூப்பிடு சகோதரா, நீ கூப்பிடு சகோதரி. என்னை பார்த்திருங்க ஆண்டவரே, என்னை பார்த்து நினைச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனி ஒரு நாள் அல்ல, இனி ஒரு காலம் அல்ல, இனி ஒரு வருஷம் அல்ல, இனி ஒரு மாதம் அல்ல. இந்த நாள், இந்த நாள், இந்த வெள்ளிக்கிழமை காலையில அப்பா, இந்த நாளிலே கர்த்தர் என்னை நினைத்தருளுவீராக. இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி இந்த காலை 11:10க்கு கர்த்தர் என்னை கண்ணோக்கி பார்த்து, கண்ணோக்கி பார்த்து நினைத்தருளுவீராக. ரபஷதல ரபகத ரிபன ஹந்தல ரியா ஓ ரபஷகதல ரிபல ஷியதலரா 430 வருஷ அடிமைத்தனத்திற்கு ஆமென் கர்த்தர் நினைத்தருளின அந்த நினைவிலே ஒரு முற்றுப்புள்ளி. ஆனா பல ஆண்டுகள், பல மாதங்கள் ஆமென் பல காரியத்தை சுமந்து கொண்டிருக்கிற உள்ளத்திற்கு இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. வேதனைக்கு முற்றுப்புள்ளியும் விடுதலைக்கு துவக்கமும் இயேசுவின் நாமத்தினாலே.
லபரமா ஷகல ரிபல கத ரிபன ஹதலரா லிகாஷா கதரா. ஜெயம் வருகிறது, ஜெயம் வருகிறது, விடுதலை வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வந்தது நல்லது. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை துவக்கத்தை தருகிறார். என் வேதனைக்கு முற்றுப்புள்ளி, என் வேதனைக்கு முற்றுப்புள்ளி. லபரமா ஷந்தல ரிகரபல கத ரிபன ஹந்தல ரிபோ லிகரப ஷிகத ரிபன ஹந்தல ரிபல பரபல போதரா. விடுதலை 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 இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya. உன் கூடாரத்தில் இருந்த இருள் நீங்குகிற நாள் இது. உன் கூடாரத்தின் மேல் இருந்த கட்டுகள் விலக்கப்படுகிற நாள் இது. உன் கூடாரத்தில் இரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகிற நாள் இது. உன் வாழ்க்கையில பல நன்மைகளுக்காய் திறக்கப்படுகிற வாசல் இது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்காய் எழுந்தருளுகிற தேவன் இந்த பகல் நேரத்திலே ஆமென் பேச வேண்டிய இடத்தில் பேசுவார். விடுதலை உண்டாக்க வேண்டிய இடத்தில் விடுதலை உண்டாக்குவார். பலப்படுத்த வேண்டிய இடங்களை பலப்படுத்துவார் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெயம் தருகிற தேவனே, ஹalleluya 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 ஹalleluya. எதிரான எல்லா சத்துருக்களின் ஆதிக்கங்கள் இதோ 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 சிதறுண்டு ஓடி போகிறது. ஆமென். உனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்கள் அவனுக்கு நேராகவே திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென் 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 ஆமென். உனக்கு மதிலாய் ஒருவர் நிற்கிறார், பலனாய் ஒருவர் இருக்கிறார், கேடகமாய் ஒருவர் இருக்கிறார். ஆர்ப்பரி சபையே, ரட்சணிய நாள் இது. நீ களி கூர்ந்து மகிழுகிற நாள் இது. உன் அடிமைத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி நாள் இது. இயேசுவின் நாமத்தில் அவர் கண்ணோக்கினார், அவர் நினைத்தருளினார். இதுதான் சாட்சி. அவர் கண்ணோக்கினார், அவர் நினைத்தருளினார். Hallelujah 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 hallelujah. rabalabo shabarabala kadaribana siadala ribalabo. oh ஜெயம் தருகிற தேவனே, hallelujah. வெள்ளம் போல சத்துரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். உடைந்து ஓடுவது போல் சத்துருவை சிதறடிப்பார். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல். நல்ல கைகளை தட்டி பாடுங்கள். ஜெயமே 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 ஜெயமே. ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. இனி தோல்வி நமக்கில்லை. ஜெய ஜெயமே ஜெயமே ஜெயமே. ஓரா மஹதரா கஷதலரா. ஓ ரிபனமோ ஷபரபல கதரியா தலரமோ லிக்கரபலமோ சந்தலரியா தலலே. மரணமே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. சிலுவையில் இயேசு வெற்றி தீர்ந்தார், ஜீவரின் பலனுமானார். லக்கரமனசியா தலரே. ஜெயமே 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 ஜெயமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். நமக்கில்லை ஜெயமே 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 ஜெயமே. எதிர்ப்புகளை எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கி உன்னை சுற்றிலும் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிடுவாராக. ஹalleluya. எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற நம்மை. ஆமென். எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் சொல்லுங்க. யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் வல்லவர் பார்த்துக் கொள்வார். ஜெயத்தை நமக்கு தருவார். முழுபலத்தோடு கைகளை தட்டி ஜெயமே 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 ஜெயமே. ஜெயித்தவரா. ஆமை கர்த்தர் நினைத்தருளே. காற்றை வீச பண்ணுவீராக. கர்த்தர் நினைத்தருளே. ஆமை காற்றை வீச பண்ணுவீராக. ஒவ்வொரு வாழ்க்கையில் காற்று வீசுகிறது.
குடும்பத்தில் கர்த்தருடைய காற்று வீசுகிறது. ஜெயத்தின் காற்று, நன்மையின் காற்று. ஜெயமே ஜெயமே ஜெய கிறிஸ்துவனத்தான் எழுந்தருளுகிற நேரம் இது. சியோனே ஆர்ப்பரி ஆர்ப்பரி ஆர்ப்பரி. ஜெய கிறிஸ்து எழுந்தருளுகிறார் எழுந்தருளுகிறார். உனக்கா யுத்தம் பண்ணுகிறவர் எழுந்தருளுகிறார். ஆமென். ஜெயமே ரமமமம சதரபலதரா. தடையா இருந்தவைகள் தகர்க்கப்படுகிறது. உனக்கு முன்னே கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிறார். ஹalleluya. ஓ ரப சதர ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியோ. ஹalleluya. ஜெயம் அல்லேலூயா. ஆவே ஜெயம் அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக ஓ ரமண ஹந்தல ரிகர பலபோ சந்தலரே. விடுதலை 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 இயேசுவின் நாமத்திலே. விடுதலை இயேசுவின் நாமத்திலே. விடுதலை கட்டளையிடுகிறேன். விடுதலை கட்டளையிடுகிறேன். விடுதலை கட்டளையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காற்றை வீச பண்ணுவீராக. காற்றை வீச பண்ணுவீராக. இதோ உனக்காய் நன்மைகளை அடித்துக் கொண்டு வருகிற காற்று. உனக்காய் ஜலங்களை அமைதியாக்குகிற காற்று. உனக்காய் யுத்தம் பண்ணுகிற காற்று. உன்னை பாதுகாக்கிற காற்று. உனக்காய் வழி திறக்கிற காற்று. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல கைகளை கட்டி அபிஷேகம் என்ற தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷைகளோ சமுத்திர பிளக்கிற காற்றை வீசுகிறார். நன்மை அடித்துக் கொண்டு வருகிற காற்றை வீசுகிறார். தடைகளை தகர்க்கிற காற்றை வீசுகிறார். களிகூறு சபையே, ஆர்ப்பரி சபையே, உனக்கான வாசல் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. கண்ணோக்கி நினைத்தார். கண்ணோக்கி நினைத்தார். காற்றை வீச பண்ணுகிறவர் இதோ 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 எழுந்தருளி இருக்கிறார். நீ ஆர்ப்பரி. சுதந்திரிக்கும் காலம் இது. கர்த்தர் உனக்காய் செயல்படுகிற நேரம் இது. நீ சுதந்திரிக்கும் காலம் இது. ஹalleluya ஹalleluya. வேதனைக்கு முற்றுப்புள்ளி, விடுதலைக்கு ஆரம்பம். வேதனைக்கு முற்றுப்புள்ளி, விடுதலைக்கு ஆரம்பம். வாக்குத்தத்தம் செயல்பட துவங்குகிறது. வாக்குத்தத்தம் செயல்பட துவங்குகிறது. உன்னோடு கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை மறந்து போகல. உன்னோடு பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் அழித்து போடல. உன்னோடு பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் விட்டு விடவில்லை. உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை கர்த்தர் மறைக்கவில்லை. நபல கத ரிபன ஹந்தல ரிபோ. ஓ ரிபமஷ கத ரிகப கத ரிபன ஹந்தல ரி. நன்றி ராஜா, நன்றி ராஜா. என்னோடு பண்ணின உடன்படிக்கை, என்னை நம்ப பண்ணின உடன்படிக்கை. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? கர்த்தர் நோவாவை நினைத்தருளினது போல அவர் அந்நாளை நினைத்தருளினது போல, இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளினது போல, லேயாளை நினைத்தருளினது போல கர்த்தர் இன்றைக்கு என்னை நினைத்தருளி இருக்கிறார். என்னை நினைத்தருளி இருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், ஆமா, இதற்காக தான் கர்த்தர் இன்னைக்கு என்ன கொண்டு வந்தார்னு நம்புறோம். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. ஹalleluya. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல இறங்குவதா. கர்த்தருடைய விடுதலை உங்க கூடாரத்திலே வருவதா. ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை சொல்லும் போதே சொல்லுகிறேன். அவர் எப்படி நினைக்கிறார் தெரியுமா? அவர் பண்ணின உடன்படிக்கை நினைத்து, ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோபோடு அவர் என்னோடு உங்களோடு பண்ணின உடன்படிக்கை நினைத்து, இந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து
அவர் கண்ணோக்கி நினைத்தருளி இருக்கிறார். கண்ணோக்கி நினைத்தார். இயேசுவின் நாமத்தினால இந்த கூட்டம் அநேகருக்கு சாட்சியாய் மாறும். என் வேதனைக்கு முடிவும் என் விடுதலைக்கு ஆரம்பமான காலை இது. ஹalleluya.